ஹாய் ஃப்ரெண்ட் டு அனிஷா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா குடமிளகாவையும் உருளைக்கிழங்கையும் வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 குடமிளகா, ஒரு உருளைக்கிழங்கு, 4 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகா. இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அது கூட முந்திரியும் வேர்க்கடலையும் எடுத்துருக்கோம். இப்போது அது கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது இது ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்த முந்திரியும் வேர்க்கடலையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தையும் குடமிளகாவையும் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். லைட்டாக வதக்கினாலே போதும். இப்போ இது நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு கடுகு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, சாப் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய். இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் ஆனால் போதும். இந்த மாதிரி கட் பண்ண ஒரு உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டு ஒரு 5 நிமிஷம் விடலாம். உருளைக்கிழங்கு போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா வேக விடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச முந்திரியும் வேர்க்கடலையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். வேணும்னா நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கரண்டியை வச்சு கட் பண்ணி பாருங்கள் வெந்துடுச்சா இல்லையான்னு. இப்போ நம்ம எடுத்து வச்ச குடமிளகாவையும் வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணியை விட்டு கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கிரேவி ஆகிற வரைக்கும் கொதிக்க விடலாம். இது கூட நம்ம சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லியை இதில் தூவி விட்டுக்கலாம். குடமிளகா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தோசைக்கு சப்பாத்திக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.